ஹலோ கைஸ், இந்த வீடியோல புது மேன்வா சீரிஸ் தான் பார்க்க போறோம். அந்த மேன்வாவோட பேர் வந்து ஹெவன்லி டீமன் கான்ட் லிவ் அ நார்மல் லைஃப். நம்ம சிம்பிளா ஹெவன்லி டீமன் மேன்வா அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க வந்துட்டு நிறைய மேன்வா வந்துட்டு என்ன சொல்லியிருந்தீங்க, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததுனால எனக்கு அடிக்கடி ரீல்ஸ்ல வந்தது வந்துட்டு இந்த ஒரு மேன்வா தான். ஸோ அதனாலேயே இது நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா ஏற்கனவே இது ஆல்ரெடி நிறைய மேன்வா வந்துட்டு நான் ஒவ்வொரு சாப்டர் மட்டும் படிச்சு வச்சிருக்கேன் கைஸ். ஸோ அதே மாதிரி இதை நான் முன்னாடி படிச்சு வச்சிருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்படி ரீல்ஸ்லாம் வரப்ப சரி ஓகே ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சதான் ரேட்டிங் ரிவ்யூ எல்லாமே பார்த்து எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் பட்சத்தில் தான் இதை நான் போறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற மேன்வாஸும் அப்படி தான் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் போட்ட மேன்வா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கையில நான் இதையும் போடுறேன். சிம்பிளா ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம முரி மேன்வா பார்த்துருவோம், மார்ஷியல் ஆர்ட்ஸ். அந்த உலகத்துல இருக்கிறவரு மேஜிக் இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு எப்படி ரீஇன்கார்னேட் ஆகிறாரு அப்படிங்கிறத பேசிக் ஸ்டோரி. அதுக்கு மேல என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம கதைக்குள்ளேயே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், இந்த மேன்வா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படிங்கிறதா. மொத்தம் 6 சாப்டர் போடுவோமா, 3 வீடியோ, அது எல்லாத்தையுமே பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோலயோ இல்லை அந்த வீடியோலயோ இது கண்டினியூ பண்ணலாமா வேணாம் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்பதான் கமெண்ட்ஸ் வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் வந்துட்டு இந்த சீரிஸை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரு 4K லைக்ஸ் கொண்டு வாங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பிளாக் ஸ்மித், அதாவது இந்த வெப்பன்ஸ் டூல்ஸ் அப்பெல்லாம் செய்வாங்கல்ல, அவங்க வந்துட்டு வாழ்ந்துருந்தாங்க. அந்த பிளாக் ஸ்மித் இருந்துட்டு ஒரு ஸ்டோர் வச்சு இந்த மாதிரி கையில இரும்ப வச்சு செய்யற பொருட்கள் எல்லாத்தையுமே வித்துக்கிட்டு இருந்தாரு. பட் அதிர்ஷ்டவசமா அவருக்கு வந்துட்டு கைரோ கிங்டம்ல இருக்கிறவங்களுக்கே அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே செல் பண்ற வாய்ப்பு வந்து கிடைச்சது. ஏன்னா வந்துட்டு ரொம்ப போர் நடந்துட்டு இருந்துச்சா. சோ அந்த நேரத்துல இப்படி எல்லாத்தையுமே வித்து அவரோட ஸ்டேட்டஸை உயர்த்துறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிளாக் ஸ்மித்துக்கு பேரன், அதாவது ஒரு நோபல் டைட்டில் வந்துட்டு கொடுத்து ஒரு இடத்துக்கு அவரை வந்துட்டு லாடா மாத்தி விட்டுறாங்க. அவர் தான் யங் மாஸ்டர் ரோமனோட ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வேற யாரோ ஒருத்தவங்க கதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அதை இன்னொருத்தர் ஹான்ஸ் அப்படிங்கிறவர் பார்த்துட்டு, இவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, அப்புறம் இதை உட்கார வச்சு கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஹீரோ தான் இருந்துட்டு அப்படின்னா நான் தான் இந்த டிமிட்ரி ஃபேமிலியோட மூத்த பையன் அப்படின்னு சொல்றீங்களா, அதுக்கப்புறம் இது வந்துட்டு சாலமாண்டர் கான்டினென்ட்ல இருக்கிற கெய்ரோ கிங்டம், அதுக்கப்புறம் இந்த உலகத்துல முரியம் அப்படிங்கிறதே கிடையாதா அப்படின்லாம் கேட்டிருக்கான். ஹான்ஸ் இருந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்துட்டு அவ்வளவு புத்திசாலி கிடையாது, பட் இந்த அளவுக்கு முட்டாள்தனமா பேசுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒருவேளை இவர் போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டாரோ, பணக்கார பசங்க எல்லாம் இப்ப அதான் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம இவரா இருந்தா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, யங் மாஸ்டர் இன்னைக்குதான் உங்களோட கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இந்த லேடி ஆஃப் த லாரன்ஸ் ஃபேமிலி வந்துட்டு விசிட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மத்த பிரதர்ஸ் மாதிரி கிடையாது, 25 வருஷமா ரூம்குள்ளேயே தானே இவர் இருக்காரு. அதனால தானே அவரை இந்த டிமிட்ரி ஃபேமிலியோட தத்தி அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, உங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்துட்டு மேனஸோட பாக்குறதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுறீங்களா அப்படின்றப்ப ஹீரோ வந்துட்டு, சாரி அதோட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு, இந்த இடத்துல இருக்கிற ரொம்ப வயசானவரை வந்துட்டு என்ன பேசுறதை கூட்டிட்டு வாங்க, அந்த பொண்ணை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது, இந்த உலகத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னு கேட்கறான். உங்களுக்கு சொல்லும் போதே புரிஞ்சிருக்கணும், ஹீரோ வந்துட்டு இந்த உலகத்துல பிறக்கல, இந்த உடம்புல இருந்தால ஒருத்தன், அவன் போயிட்டு இந்த உடம்புக்குள்ளதான் நம்ம ஹீரோ வந்திருக்கான் வேற ஒரு உலகத்துல இருந்து. அப்ப அந்த ஹான்ஸுமே இங்கே தானே இருக்கிறாரு, இவரதே இப்படி பார்க்கணும்னு சொல்றாரு. சரி ஏதோ ஒன்று சர்வெண்டா நம்ம கடமையை வந்துட்டு நம்ம செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு, புரிஞ்சது யங் மாஸ்டர் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வயசானவரை கூட்டிட்டு வந்துட்டு இவர் எல்லா விஷயமே நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஹீரோ வந்துட்டு ரொம்ப நன்றி, இதுக்காக உங்களுக்கு நான் ரிவார்டு தரேன் அப்படிங்கிறப்ப தாத்தா இருந்துட்டு, உங்களுக்கு பேசினதே எனக்கெல்லாம் ஹானர் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, இந்த உடம்புக்கு சொந்தக்காரனோட பேர் வந்துட்டு ரோமன் டிமிட்ரியா, என்னோட ஒரிஜினல் பேர் வந்துட்டு பேக் ஜூங்கியக், ஒரு முறி உலகத்துல இருக்கிற நான் வந்துட்டு ஒரு பயங்கரமான லைஃபை வாழ்ந்து என்னோட லைஃப்ல இருக்கிற எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன், என்னோட டெத்தை கூட நான் பீஸ்ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ரோமன் டிமிட்ரியோட பாடியில வந்துட்டு நான் எழுந்திருச்சிருக்கேன். இது அந்த ஹெவன்ஸோட ஆசையா இல்ல அசன்சனை மறுத்ததுக்காக கடவுள் எனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பதான் வெளியே வந்துட்டு உங்களுக்கு சத்தம் கேக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் இருந்துட்டு ஒருத்தனை போட்டு பயங்கரமா எத்தி உதச்சு சாவு சாவுன்னு இருக்கிறான். அப்பதான் இந்த ஹான்ஸ் இருந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ என்னங்க சத்தம் அப்படின்னு பார்க்க வந்துட்டு, அவங்க கையில வந்துட்டு டேட்டூ போட்டிருக்காங்களே, அந்த டேட்டூ பார்த்துட்டு இது ஃபேங் குரூப்போடதாச்சு அப்படின்னு பதட்டமா நின்றுட்டு இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவர் இருந்துட்டு இந்த குரூப் வந்துட்டு பிளட் ஃபேங், இவங்க தான் இந்த டிமிட்ரி டெரிட்டோரியில இருக்கிற ஒரு உசிரி குரூப், அந்த அடி வாங்குறவங்க வந்துட்டு இவங்கள்ட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கான் போல அப்படிங்கிறாரு. இந்த உசிரி அப்படிங்கிறது அதிக வட்டிக்கு வந்துட்டு பணம் கொடுக்குறவங்க, இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம பழக்கலாம் வச்சுக்க வேணாம், நம்ம இருந்து போயிடலாம் அப்படின்னு பேசி முடிக்கக்குள்ளே ஹீரோ அங்க இருந்து காணாம போயிடான். எங்கன்னு பார்த்தா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிறவங்களா, ரோம டிமிட்ரியா என்ன நீ நோபல்னால இதுல குட்டையா குழப்பலான்னு பாக்குறியா, ஒழுங்கா அங்கேயே நில்லு, இதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது யங் மாஸ்டர் டிமிட்ரி அப்படிங்கிறப்ப ஹான்ஸ் வந்துட்டு, யங் மாஸ்டர் ரோமன் நம்ம வந்துட்டு இங்க வந்து போயிடலாம், இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, ஹான்ஸ் இந்த இடத்தோட விதிமுறையெல்லாம் எனக்கு தெரியாது, அதனால எக்ஸ்பிளைன் பண்றியா, இந்த இடத்துல யாரு வந்துட்டு விதியை மீறி இருக்கா, அவங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் தரணும் அப்படிங்கிறப்ப ஹான்ஸ் இருந்துட்டு, அங்க இருக்கிற பையன் இருந்துட்டு நிறைய கடன் வாங்கிட்டு திருப்பி தரல போல, அது மேலதான் தப்பு, இருந்தாலும் பிளட் ஃபேங்கே நேரடியா போயிட்டு இப்படி அவங்க எல்லாம் அடிக்கலாம் கூடாது, அது மட்டும் இல்லாம டிமிட்ரி ஃபேமிலியோட மூத்த பையன் உங்களை அவங்க தரக்குறைவா பேசியிருக்காங்க, அது வந்துட்டு இருக்குலே மிகப்பெரிய கிரைம், சோ இவங்களுக்கு விதிப்படி கேபிட்டல் பனிஷ்மெண்டே கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, கேட்டீங்களா நீங்க விதியை மீறிட்டீங்க, சோ டிமிட்ரி ஃபேமிலியோட எல்டஸ்ட் சன்னா உங்க எல்லாத்துக்குமே இப்ப பனிஷ்மெண்ட்
பனிஷ்மெண்ட் தரப்போறேன் அப்படிங்கிறப்ப உலகம் தெரியாத நோபல் அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அதுக்காக இப்படியே பண்ணுவேன், ரெட் ஃபேங்கோட டாட்டூ இருக்கிற எங்கள்கிட்ட இந்த மாதிரி ஆட்டிடியூடோட பேசுவியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு, ட்ராஷ் மாதிரி பேசுறீங்க, அதுவும் இந்த லேண்டோட ஓனருக்கே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரி ஆளுங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் அட்டாக் பண்ண போறப்ப இவங்களும் வந்துட்டு சீக்கிரம் அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்ட்டு போறப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட அட்டாக் இல்லையா அது வந்துட்டு அவனோட கழுத்துல விழுகிறதுக்கு முன்னாடி ஹீரோவே அவனோட கையில வச்சு அந்த குச்சியை வச்சு அவனோட கழுத்திலே குத்தி அவனை கொன்னுறான். அப்ப மீதி இருக்கிறவங்களும் இவனை விடாதீங்க கொல்லுங்க அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒருத்தனோட அட்டாக்ல இருந்து விலகி அவனோட காலை வந்துட்டு தட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் அவனோட வயிற்றிலே குத்தி அவனையுமே கொன்னுறான். அதெல்லாம் பார்த்தா ஹான்ஸ் இருந்துட்டு உண்மையிலுமே இவரு யங் மாஸ்டர் தானா அப்படின்னு நினைக்கிறப்பல ஹீரோ இருந்துட்டு என்னோட கண்ணனை இந்த புது உடம்புல திறந்தப்போ இந்த உடம்புக்கு உண்மையான சொந்தக்கார ரோமன் எழுதின லெட்டரும் நிறைய போதை மருந்துகளும் ஃப்ளோர்ல கிடந்துச்சு. இந்த கைரா கிங்டம்ல தொடர்ந்து போர் நடந்துட்டு இருக்கதாவும் அந்த போருக்கு ஒவ்வொரு வீட்ல இருந்தும் ஒவ்வொருத்தவங்க போகணும் அப்படின்னும் இந்த டிமிட்ரி ஃபேமிலில இருந்து ரோமன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கானோ எழுதியிருந்தான். சோ பயத்துல அவனே கொண்டுகிட்டான் போல. அவன் வாழ்ந்ததை வந்துட்டு ஒரு வீணா போன லைஃப் தான். பட் இப்ப இந்த உடம்புக்குள்ள இருக்கிற நான் வந்துட்டு ஹெவன்லி டீமன் கல்ட்டோட லீடர் பேக் ஜூங்கியக் இந்த பாடியை நான் டேக் ஓவர் பண்ணதுனால நான் என்னோட வழி பேக் ஜூங்கியக்கோட வழியில தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டான். அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட தலையை பிடிக்கிறப்ப அவன் இருந்துட்டு என்ன விடு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் வெறும் விதிமுறை மட்டும் பத்தாது, அதுதான் உன்னோட உயிரை விட நான் எடுக்க போறதில்ல, பட் கொஞ்சம் வாய் பேசணும்ல அதுக்கு நீ பிரைஸ் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நாக்கையே அறுத்து போட்டுறான். ஹீரோ வந்துட்டு என்னோட பேர் தான் ரோமன் டிமிட்ரி, உங்க யாருக்காச்சும் நான் கொடுத்த பனிஷ்மெண்ட் பிடிக்கல அப்படின்னா எப்ப வேணாலும் என்கிட்ட வந்துட்டு நீங்க அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஆர்ட் ஸ்டைல் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு வேற மாதிரி தெரியலாம், பட் 19th சாப்டருக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்துட்டு பெருசா மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல நான் பேக் ஜூங்கியக் அந்த முறிமுழகத்துல ஓவர்வெல்மிங் பவரோட அதோட உச்சத்துக்கே போனவன். என்னை எதிர்த்த ஆயிரக்கணக்கான மார்ஷியல் ஆர்டிஸ்ட நான் வந்துட்டு கொன்னு குவிச்சேன், அவங்க ரத்தத்தை வச்சு ஒரு ஆறையே ஓட விட்டேன். சோ என்னோட ஹெவன்லி டீமன் கல்ட்டு தான் அந்த முறிமுழகத்தையும் ஆண்டுச்சு அப்படின்னு அந்த உலகமே அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டு. ஆனா இப்போ கொஞ்சம் பேரை கொல்றதுக்காகவே நான் வந்துட்டு அங்க இங்க அப்படின்ட்டு மெதுவா போக வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஹான்ஸ் காட்ஸ் கிட்ட இதை ரிப்போர்ட் பண்ணிட்டு இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸஸ் அனுப்பி வைங்க அப்படிங்கிறப்ப அந்த ஹான்ஸ் அதெல்லாம் பார்த்து தகச்ச போய் நின்னுட்டு ஓகே எனக்கு புரிஞ்சது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு இந்த உடம்பு வந்துட்டு யூஸ்லெஸ், இதுல வந்துட்டு அவ்வளவுக்கு கீ எனர்ஜியும் கிடையாது, அதோட ஃப்ளோவுமே ஹாரிபிளா இருக்கு, சீக்கிரமா நான் வந்துட்டு மெட்டமார்பசிஸ யூஸ் பண்ணி இதுக்கான ஒரு பேஸை வந்துட்டு நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கிறப்பே அந்த அடி வாங்க வந்துட்டு என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் ஒன்னும் உனக்கு ஹெல்ப் பண்ண கிடையாது, விதிமுறையை மீறினா அவங்களுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் அவ்வளவுதான், நீயுமே தப்பு பண்ணிருக்க கடன் கட்டாம அதனால ஒரு பொய் கூட சொல்லாம என்ன நினைச்சு அப்படின்ட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, அப்படின்னா மட்டும்தான் உங்ககிட்ட உன் நாக்கே இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த பையன் வந்துட்டு எனக்கு புரியுது, என்னோட பேரண்ட்ஸ் இருந்துட்டு இந்த பிளட் ஃபேங் குரூப் இருந்து விவசாயத்துக்காக கடன் வாங்கியிருந்தாங்க, எங்களோட கிடைச்ச பயிர் எல்லாத்தையுமே வித்திருந்தோம் அப்படின்னா அந்த கடன் நாங்க ஈஸாவே கட்டி இருந்திருக்கலாம். பட் இந்த பிளட் ஃபேங் குரூப்பை சேர்ந்தவங்க வேணும்னே எல்லா அந்த பயிரையுமே அழிச்சிட்டாங்க, ஏன்னா அப்பதான் நாங்க கடனை வந்துட்டு திரும்பி கொடுக்க முடியாது, அதுக்கப்புறம் தான் அவங்க என்னோட தங்கச்சியுமே புடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. இதெல்லாம் நியாயமே கிடையாது, நாங்க வந்துட்டு பெரிய பணக்காரங்க இல்லைனாலும் நாங்க வந்துட்டு யாரையுமே ட்ரபிள் பண்ணதே கிடையாது, அதனால ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சு கேட்கிறேன், அட்லீஸ்ட் என்னோட தங்கச்சியாவாச்சும் காப்பாத்துங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட கண்ணு என்னோட டீமன் கல்ட்டுல இருந்த ஹெவன்லி கிங்ஸ்ல ஒருத்தனோட கண்ணு மாதிரியே இருக்கு. இப்ப நினைச்சு பார்த்தா அப்படின்னா அந்த மேட் டீமனை கூட இந்த மாதிரி ஏதோ ஒரு தெருவுல தான் சந்திச்சேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க அங்க இருந்துட்டு கெவின் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓகே கெவின் நீ வந்துட்டு உண்மைதான் சொல்றியா அப்படின்ட்டு நான் செக் பண்ணிடுறேன், அப்புறம் நீங்க நடந்ததுமே நான் வந்துட்டு பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது வந்துட்டு வெறும் ஃபீலிங் தான், பட் இவன் கூட ஏதோ ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு உருவாக போகுது அப்படின்ட்டு என் உள் மனசு சொல்லுது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஒரு பொண்ணு போறதை காமிக்கிறாங்க, அங்க ஒருத்தவங்க இருந்துட்டு லேடி ஃப்ளோரா நம்ம வந்துட்டு டிமிட்ரியோட இடத்துக்குள்ள சீக்கிரமா போயிடும் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு ஐ சி அப்படின்னா நான் வந்துட்டு ரோமன் டிமிட்ரியை வந்துட்டு மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் பார்க்க போயிட்டு இருக்கா, ஏன்னா இவ தான் நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மேரேஜ் வந்துட்டு ஒரு அரசியல் சார்ந்த மேரேஜ், அதை கேட்டோன்னா அவ ஷாக் ஆகுறா. அவங்க அப்பா இருந்துட்டு ஃப்ளோரா நம்மளோட இடம் வந்துட்டு இப்ப நல்ல கண்டிஷன்ல கிடையாது, இந்த பிரச்சனையை தாண்டி வரணும் அப்படின்னா நமக்கு வேற வழியே கிடையாது அப்படிங்கிறப்ப இந்த ஃப்ளோரா இருந்துட்டு வாய்ப்பே கிடையாது, என்னோட மேரேஜ் வந்துட்டு இப்படியா ஃபிக்ஸ் ஆகணும், அதுவும் அந்த டிமிட்ரி கூடயா என் வாழ்க்கை முழுக்க நான் அங்கேயே கழிக்கணும், அந்த ஃபேமிலி ஃபுல்லா வெறும் மைனர்ஸ் தானே இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஃபாதர் இது வந்துட்டு அப்படின்னு இருக்கிறப்ப அவர் வந்துட்டு ஃப்ளோரா ஐ எம் வெரி சாரி, உன்னோட முட்டாள் ஃபாதரால இந்த டெசிஷன் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி தான் ஒத்துக்க வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்குமே வந்துடுறாங்க. அப்ப அவர் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபேமிலியோட ரெண்டாவது பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருந்துச்சு, அவனுக்கு வந்து பிரைட்டான ஃபியூச்சர் இருந்திருக்கும், பட் எல்லாமே நாசமா போனதுக்கு காரணம் அந்த மூத்த பையன் ரோமன் டிமிட்ரி தான், என்ன வந்து கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருக்கான். அவன் ஒரு தத்தி, வெறும் சௌகரியத்துக்காகவும் வெறும் என்ஜாய்மெண்ட்டுக்காக மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எதுக்கு இப்படி பயங்கரமா சென்ட் அடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியலையே, இங்க இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸ்லாம் எனக்கு தெரியாது, பட் என்னால இவன் கூட இருக்கவே முடியாது, கண்டிப்பா இன்னைக்கு நான் கிட்ட சொல்லவே போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு சார் டிமிட்ரி எனக்கு வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் மேரேஜ் நடக்கிறதுல சுத்தமா இஷ்டம் இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு
அப்படியா அப்படின்னு அதை தடுத்து நிறுத்திடலாம் அப்படிங்கிறப்ப அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோ வந்துட்டு நானுமே இதை பத்தி கேள்விப்பட்டு என்ன மாதிரி ஒரு ஆள் உங்களை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்றதுக்கு ஒருத்தே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்குச்சு. சோ அதனால மேரேஜை தடுத்து நிறுத்துறது தான் கரெக்டான விஷயம் அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு என்னாச்சு உனக்கு சீரியஸா தான் சொல்றானா அப்படின்னு நினைக்க ஹீரோ வந்துட்டு இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இல்லையா, அதனால உடனே எங்க அப்பாட்ட போயிட்டு நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு வெயிட் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஏன் என்னாச்சு அப்படிங்கிறப்ப ஃப்ளோரா இருந்துட்டு இல்ல நான் வேணும் அப்படின்னு நீ ரொம்ப ஆசைப்பட்டதுனால இந்த மேரேஜே நடக்க போகுது. சோ கண்டிஷனே இல்லாம இந்த மேரேஜை கேன்சல் பண்ற அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறப்ப ஹீரோ என்ன உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறப்ப அவர் இல்ல இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்படின்னா என்ன உங்களுக்கு இதனால பிரச்சனை வராது, நம்ம 2 பேருமே கேன்சல் பண்ண ஒத்துக்கிட்டோம், அது மட்டும் இல்லாம இந்த எங்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்றதுக்கு எல்லா பொறுப்பையுமே நானே ஏத்துக்கிறேன். ஆல்ரெடி என்ன ஒரு தத்தின்னு கூப்பிட்டு இருக்காங்க, இப்போ ஒரு டிவோர்ஸ் மனு கூப்பிட்டா எனக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது அப்படிங்கிறப்ப அந்த ஃப்ளோரா இருந்துட்டு இவனுக்கு என்னதான் பிரச்சனை, உண்மையுமே எல்லாரும் சொல்ற மாதிரி இவன் தத்தி தானா அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட அப்பாட்ட போய் சொல்றப்ப அவர் என்ன சொல்ற மேரேஜை கேன்சல் பண்ண போறியா அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆமா ஆல்ரெடி லாரன்ஸ் ஃபேமிலி கிட்ட இதை பத்தி நான் பேசிட்டேன் அப்படிங்கிறப்ப இவர் உன்னை எல்லாருமே தத்தின்னு கூப்பிட்டு உனக்கு ஒரு அப்பாவா நல்ல என்வரன்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன், லாரன்ஸ் ஃபேமிலி கூட நம்ம மேரேஜ் பண்றது தான் நம்ம ஃபேமிலியை வந்துட்டு நோபலாவே வச்சுக்கிறதுக்கான ஒரு பெஸ்டான வே, அது மட்டும் இல்லாம நீ ஆசைப்பட்ட அந்த அழகான லேடி தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்றோம், அதை கூட பண்ண முடியாதா அப்படிங்கிறப்ப ஹீரோ இல்ல என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப கப்ப விட்டா மண்டையில அடிச்சுட்டு சாரி கேட்டா அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா, இதெல்லாமே சரியா நடந்துச்சு அப்படின்னா உன்னை சண்டைக்கு கூப்பிட்டு இருக்காங்கல்ல அது உன்னை போக வேணாம்னு தடுக்கலான்னு பார்த்தேன், பட் இன்னும் 6 மாசத்துல நீ போருக்கு வந்து போக தான் போற, இதை பத்தி உனக்கு சொல்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ இல்ல அப்படிங்கிறப்ப அவர் அது மட்டும் அந்த பிளட் பிளாங்க் குரூப் கூடயுமே ஏதோ ஒரு சண்டை போட்டியாமல அவங்கள பனிஷ் பண்ணதா வேற சொல்றானுங்க, கண்டிப்பா உனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கணும், அந்த குரூப்பை என்னாலுமே எதுவும் பண்ண முடியல, இப்ப அந்த மாதிரி பிரச்சனை தான் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கவே நீ தான் பாத்துக்கணும், நானும் உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இப்ப ஹெல்ப் கேட்டு இவன் கெஞ்ச போறான் என்கிட்ட அப்படிங்கிறப்ப ஹீரோ புரிஞ்சது இதை நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவங்க அப்பாக்கு எதுவுமே புரியல, நான் பண்ணதுனால தானே பிரச்சனை வருது, அதனால இதெல்லாம் நான் தான் சரி பண்ணி ஆகணும், சரி எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு இந்த இடத்துக்கு நான் திரும்பி வரேன் அப்படின்ட்டு போறப்ப அவர் வெயிட் அப்படின்னு சொல்றாரு, பட் ஹீரோ கேட்காம அங்க இருந்து வெளியே வந்தாராம். அப்ப அதெல்லாத்தையுமே இந்த ஃப்ளோரா கேட்டுட்டு உண்மையுமே உனக்கு மண்டை ஏதோ குழம்பி போச்சா, அவங்க பிளட் ஃபேங் அவனுங்க நோபல்ஸ் கூட பிரச்சனை பண்ண கூட தயங்க மாட்டானுங்க, நீ மட்டும் அவங்கள ட்ரபிள் பண்றன்னு தெரிஞ்சுனா அவங்க என்ன வேணாலும் உன பண்ணுவானுங்க, உண்மையை அவர்கிட்ட சொல்றதுல இப்ப ஒரு பிரச்சனை இல்ல தானே, போயிட்டு உங்க அப்பா கிட்ட மர்சிக்காக கெஞ்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ நான் எதுக்கு அதை பண்ணணும், அது மட்டும் இல்லாம மிஸ் ஃப்ளோரா நீ கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்க அதோட இந்த சாப்டர் முடியுது. எல்லா மேன்வா மாதிரி தான் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆரம்பிச்சிருக்கு, நோபல்ஸ் அப்படிங்கறனால நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச கல்யாணம்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.